மக்களே, இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறேன்னா ஐபிசி 322, அதாவது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 322 கீழ் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட், அதாவது தன்னிச்சையாக காயப்படுத்தும் செயல். இதில் இந்த செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இன்னொரு நபரை இன்டென்ஷனோட, அதாவது ஒரு குறிக்கோளோட ஒரு நபரை தாக்கி ஒரு காயப்படும் தெரிஞ்சு தாக்குறதுக்கு தான் இந்த செக்ஷன் இது மீன் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு நபர் எதிர்த்தாப்பில் ஒரு நபர் அவரும் நடந்து வந்துட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. தெரியாதனமாக நீங்களோ இல்லை அவரோ யாரோ இடிச்சிடுறீங்க. இது இடித்ததில் தெரியாமல் தான், இது இடித்ததில் அட்லீஸ்ட் ஒரு சாரி சொல்லிட்டா முடிஞ்சது அங்கேயே. பட் ஆனால் நம்ம மக்கள் அப்படி கிடையாது, இல்லை வேணும்னே பிரச்சனை பண்ணணும் தானே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த நபரோ இல்லை நீங்களோ அவங்கள வேணும்னே அவங்கள இந்த இடித்ததுக்காக ஹர்ட் பண்ணியோ இல்லை பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பொருள் எடுத்தோ அவங்க மேலே அடிச்சிங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது காயம், அதனால கடுங்காயம் ஏற்பட்டுருச்சுன்னா இதுக்கு தண்டனை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 year ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் இருக்குது. அப்புறம் 1000 rupees ஃபைன், அப்புறம் 2மே. தேங்க்யூ.